அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் அன்று காலை எழுந்தவுடனே நம் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த ஒரு வரி சொன்னாலே போதும். முருகனுடைய அருள் நமக்கு அந்த நாள் முழுவதும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முருகருடைய அருள் கிடைத்து நம் இல்லம் தேடி வருவார் முருகர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை தான். காலை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குளிக்கும் நீரில் நம்ம என்ன பொருள் சேர்க்க வேண்டும்? விரதம் இருப்பவர்கள் எப்போது எழுந்திருக்க வேண்டும் அதை கொண்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறது வந்து காலை 6 டு மாலை 6 கணக்கு எடுத்து நம்ம வந்து விரதம் இருக்கணும். நீங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் மாலை 6 மணிக்கு நம்ம நிறைவு செய்யணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ 8 மணிக்கோ இல்லை 7 மணிக்கு மேலோ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் விரதம் நிறைவு செய்யலாம். நீங்கள் வந்து எப்போதுமே விரதம் அப்படிங்கிறது நீங்கள் இருக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா காலை 6 டு மாலை 6 வரை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. எப்போதுமே எந்த விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் இதை கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரதத்தில் உங்களுக்கு எந்த குழப்பமே வராது. அதே போல் நீங்கள் வந்து சங்கல்பம் எடுத்து விரதம் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் என்னென்ன சாப்பிட போகிறீங்க, எத்தனை நேரம் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறது வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருங்க. அதாவது முருகன் நான் ஒரு முறை பட்டினியாக இருந்து உனக்காக நான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன், என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி. அல்லது நான் 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் 2 வேளை பட்டினியாக இருந்து ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்ற மாதிரி விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சங்கல்பம் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே போல் காலை நேரத்தில் நான் இதற்காக தான் முருக விரதம் இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைங்க, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிவிட்டு இந்த வேண்டுதலுக்காக தான் நான் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டும்போது சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் வந்து நடக்கும். நம்ம முருகன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் என்ன, எதற்காக நான் அப்படி விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லும்போது முருகனுடைய அருள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். முருகனை நீங்கள் எந்த அளவுக்கு உருகி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய அருள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க முருகனுக்கு. எனக்கு உடனே நடக்கணும் முருகான்னு நீங்கள் எப்போதுமே கேட்காதீங்க. உன்னுடைய அருள் எனக்கு இருந்தால் போதும், என்னுடைய வேண்டுதலை உன்னால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கணும். எல்லோருமே நம்ம செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா பக்தியில் நான் இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் எனக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்போம். அது அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் நடக்காதனால தான் நம்ம ஏமாற்றம் ஆகிடுவோம். நமக்கு கொஞ்சம் கோபங்கள் வரும், இல்லைன்னா நம்ம அடுத்த தடவை விரதம் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி நமக்கு நடக்குது. நம்ம எப்போதுமே இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீட்டுக்காக வழிபாடு செய்கிறீங்கன்னா உடனே நம்ம கட்ட முடியாது. 1 வருஷமாக 2 வருஷமாக ஆகும். முருகன் எனக்கு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படி தான். நம்ம வந்து ஒரு வருடம் அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே என் கையில் குழந்தை இருக்கணும் முருகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த மாதிரிலாம் வேண்டும்போது நடக்கும். அதே போல் ஒவ்வொரு வேண்டுதலுமே அப்படி தான். எனக்கு இத்தனை நாட்களுக்குள்ளே நடந்தால் எனக்கு ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், உன்னுடைய அருளால் எனக்கு சீக்கிரம் அது நடக்கணும். அதே போல் திருமணமும் அப்படி தான். அடுத்த பங்குனி உத்திரம் நான் வருவதுக்குள்ளே எனக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கணும், இல்லைன்னா உங்கள் பசங்களுக்காக யாராவது ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது வந்து அடுத்த பங்குனி உத்திரம் வருவதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்கும். நம்ம இன்றைக்கி வந்து விரதம் இருந்துட்டு நாளைக்கே அந்த வேண்டுதலுக்கான இதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஆகும். அப்படி கொஞ்ச நாள் ஆகும்போது நீங்கள் காத்திருந்து அது கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதனால் கட்டாயமாக நம்ம முருகன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யும் போதோ ஒரு பூஜை செய்யும் போதோ நிச்சயமாக அது நடக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட நீங்கள் வந்து பூஜை மட்டும் செய்தாலே போதும். இப்போ பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் விரதம் இருங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பூஜையை சிறப்பாக பண்ணுங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து முடிந்த அளவுக்கு 6 மணிக்குள்ளே ஒரு 5:45 எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். எழுந்திரிச்சிருங்க. ஏன்னா ஒரு 6 மணிக்கு மேலே நமக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும். விரதம் இருப்பவர்கள்லாம் ஒரு 5:45 எழுந்திரிச்சிருங்க. இப்போ விரதம் இல்லாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம். ஏன்னா நீங்கள் பூஜை வந்து பொதுவாக மாலை நேரம் தான் எல்லாருமே சிறப்பாக பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 6:30க்கு இந்த மாதிரி எழுந்திரிச்சுக்கோங்க. சீக்கிரமாக எழுந்திருப்பது ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்திற்கும் நல்லது, இறைவனோட அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே அந்த பெட்டில் இருந்த மாதிரி நீங்கள் எங்கே எழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துலேயும் நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. காலையில் அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, எழுந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ ஓம் ஸ்கந்தா சரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஒரு முறை சொல்லலாம், இல்லை 6 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எளிமையாக ஸ்கந்தா சரணம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் 6 முறை சொன்னால் கூட போதும்.
நமக்கு எவ்வளோ நேரம் சொல்லணும்னு தோணுதோ இல்லை ஒரு முறை கூட சொல்லலாம். சொன்ன உடனே நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அடுத்து உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து காலையில் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் அபிஷேகத்திற்கு கொடுப்பதும் பால் தான். நம்ம பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வழிபாடு செய்யல நெய்வேத்தியத்தில் பால் கலப்பது ரொம்ப நல்லது. அவருக்கு பால் தான் மெயின். ஆனால் நம்மளும் குளிக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பால் விட்டு நம்ம குளிக்கும்போது முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தனம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. பால் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவிட்டு குளித்தாலே போதும். பால் அப்போதைக்கு கிடைக்கல நீங்கள் குளிக்கும்போது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தனம் விட்டு குளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலைவாசல் கதவில் சரவண பவா ஓம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிறத நம்ம வந்து சந்தனத்தால் வரைஞ்சி நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பூஜையில் முருகனுடைய படத்திற்கு வந்து நீங்கள் வியாழக்கிழமை மாலை தொடச்சாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் தொடச்சாலும் சரி சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. விளக்கெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை விளக்கு வந்து சுத்தப்படுத்தக்கூடாது. வியாழக்கிழமை நீங்கள் இரவு ஒருவேளை உங்களால் வியாழக்கிழமை பண்ண முடியல அப்படின்னா கூட தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் செய்துட்டு நீங்கள் வந்து சந்தன குங்குமம்லாம் பொட்டு கூட நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காலையில் கூட வைக்கலாம். சுத்தப்படுத்தி மட்டும் வச்சுருங்க. அதாவது 6 அகல் விளக்கு நீங்கள் தனியாக முருகனுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே அந்த 6 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ நீங்கள் ஏற்றி வைத்து தூப ஆராதனைலாம் காமிச்சு 1 டம்ளர் பாலில் தேன் கலந்து நீங்கள் வைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து. இந்த மாதிரி விசேஷமான நாட்களை நம்ம சீக்கிரமாக எழுந்திருப்பது ரொம்ப நல்லது. 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு 5 மணி ஆயிரும். ஒரு அரை மணி நேரம் நம்ம பூஜை அறையில் அமர்ந்து உட்காந்து நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கும் போது நமக்கு அவ்வளோ மனம் வந்து அமைதி கிடைக்கும். முடிந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் தூங்கிட்டு காலை சீக்கிரமாக எழுந்து நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரம் பூஜை செஞ்சாலும் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு கொடுக்கும். அதற்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போய்ட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது. பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, அப்புறம் வந்து சாமந்தி பூ, நமக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வைக்கலாம். கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க, தேன், இதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. அதில் முக்கியமாக பால் வாங்கி கொடுத்தா போதும். இப்போ மாலை நேரமோ காலை நேரமோ நீங்கள் எப்போது பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வந்து ஒரு வரி நாமங்கள் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் குமரா பதையே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் போதும். ஓம் குமரா பதையே நமோ நமக அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 6 முறை சொன்னால் போதும். அல்லது ஓம் ஆறுமுகனே நமக அப்படிங்கிறது சொன்னால் போதும். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஓம் சரவணபவாய நமக. இது வந்து பொதுவாக நம்ம எல்லோருமே அடிக்கடி சொல்ல வேண்டிய மந்திரங்கள், மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் நம்ம அடிக்கடி சொன்னாலே, இந்த நாமங்கள் சொன்னாலே போதும், முருகனுடைய அருளும் கிடைக்கும். முருகன் நம்ம இல்லத்திற்கு ஓடியும் வருவார். வெள்ளிக்கிழமை நமக்கு முழுவதுமே முருகனுடைய நாமத்தையும் முருகனை மட்டும் மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், பணம் தட்டுப்பாடெல்லாம் குறைந்து நமக்கு பணம் வரவு அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். முருகனுடைய அருள் பெற்று நம்ம நிச்சயமாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியோட வாழ்க்கை வந்து நமக்கு தொடங்கும். மகிழ்ச்சியாக வாழ முடியும். உண்மையான பக்தியும் அன்பும் நமக்குள்ளே இருக்கின்றது அப்படின்னா முருகன் நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். அவரை வந்து நம்ம உண்மையாக நேசித்தால் நம்பிக்கையும் மிகவும் முக்கியம். முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்துக்கோங்க. என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம், என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம், என்ன தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவுகள் தேவைப்பட்டது அப்படின்னா சேனல்லே பாருங்கள், வரிசையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொன்றும் பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பதிவு தேவையோ அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.